15ஆம் எண் உங்கள் தொலைபேசி எண்களில் வந்தால் அதை தொடர்ந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா? மேலும் அந்த 15ஆம் எண் உங்களுடைய வண்டி வாகனத்தில் இருந்தாலோ வீட்டு எண்களில் இருந்தாலோ அதை பயன்படுத்தலாமா? அதை எப்படி கையாள வேண்டும்? மேலும் ஒரு சில எண்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியின் இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு தெளிவாக விளக்க இருக்கிறேன். என்னிடம் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புதிய நேயர்கள் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். 15ஆம் எண் நல்லதா நல்லது இல்லையா? அதற்கு முன்பு ஒரு சில விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப பொதுவா 8 வருடத்திற்கு முன்பெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 1, 2, 3, 4 அதுல இருந்து 9க்குள்ளதான் அந்த எண்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும். ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும். அதாவது ஒரு பெயர் இருக்கிறது, கூட்டுத்தொகை வரும். இப்போ உதாரணத்துக்கு 64 வருதுங்க. அதையும் கூட்டினால் 10ன்னு வரும், அதையும் கூட்டினால் 1ன்னு கொண்டு வந்துருவோமா? ஆனால் இப்பொழுது கூட்டினால் 64 வருதா? அந்த 64 எடுத்துக்கணும். இப்போ வண்டி நம்பர் கூட்டுறீங்க, 12ன்னு வருது. மீண்டும் 1 + 2 3 என்று வரும். 3 நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் எடுத்துக்கணும். பழைய முறையும் எடுத்துக்கிறோம். அதே சமயம் 12 இந்த 2 டிஜிட் ஃபார்முலால அதுவும் சிறப்பா இல்லையா? இது போன்ற சில விஷயங்களையும் நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இப்போ 15ஆம் எண் என்ற விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்க செல்போன் நம்பர்ல ஆரம்ப 2 டிஜிட் கண்டிப்பாக 15 வராது. உங்க செல்போன் நம்பரையே 5 பிரிவா பிரிச்சுங்க, 2 டிஜிட்டா. அதுல 2வது பகுதியில் 15 வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துல நோய், கடன், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, வீண் பிரச்சனைகளை கொடுக்கும். அது 3வது இடத்துல வரும்பொழுது தொழில் சார்ந்த விஷயத்திலையும் நெருக்கடிகளை, தொந்தரவுகளை, கடன் உபாதைகளையும் ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கிறது. என்கிட்ட செல்போன் நம்பரை அனுப்பி வாட்ஸ்அப்ல அனுப்பி செக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லும்போது ஆமான்றாங்க. இப்போ நீங்களும் இதை நேரடியாக இந்த பதிவு மூலமா பார்க்கிறீங்க. உங்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கும். அது கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 4வது பகுதியில் இந்த 15 வரும்பொழுது வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், வம்பு, வழக்கு, விபத்து சந்திக்கக்கூடிய ஒரு தொந்தரவுங்க அதிகமாக நிறைய பேருக்கு நான் கண்கூடாக கடந்த சில வருடங்களில் நான் ஆய்வு செய்யும் போது பார்த்த சில விஷயங்கள். என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த விஷயத்தை நான் மேற்கொண்டு மெருகூற்றி ஆய்வு செய்யும் போது பல உண்மைகளை அறிந்து கொண்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த எல்லா புகழும் என்னுடைய குருநாதர். இப்ப இதன் ரீதியாக பல பேருக்கு செல்போன் நம்பரை மாற்றி திருத்தி அமைத்து கொடுத்து கொண்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மாற்றிய பிறகு நல்ல அனுகூலம் இருக்கிறதாக என்றால் நிச்சயமாக நல்ல அனுகூலம் இருக்கிறது. பலர் நல்ல விஷயங்களை உடனே அனுபவித்திருக்கிறார்கள். சிலருக்கு 1 வருடம் 2 வருடம் கூட ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க சுய ஜாதகம், அவங்களுடைய சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. தசா புத்தி என்று அவர்களுக்கு நடக்கிறது. அந்த தசாநாதன் அந்த லக்னத்திற்கு, அந்த ஜாதக லக்னத்துக்கு சிறப்பா இல்லையா என்ற ஒரு கருத்து இருக்குது. எனவே அந்த 4ஆம் பகுதியில் வரக்கூடிய அந்த 15 ஜாதகருக்கு மிகுந்த தொந்தரவு. கடைசி 15 போது அவருடைய குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலமில்லாத ஒரு தன்மையை கொடுத்து விடுகிறார். பொதுவாக கூட்டுத்தொகை செல்போன் நம்பர்ல மற்ற விஷயங்கள் கூட்டுத்தொகை 15 வருவதும் சிறப்பு இல்லை. எனவே இந்த 15 என்பதை தவிர்க்க வேண்டும். நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய செல்போன் நம்பரை இந்த 15 மட்டும் இல்ல, மற்ற 1லிருந்து உங்களுக்கு 99 2 டிஜிட்ல நல்ல எண்கள் இருக்கிறது, சரியில்லாத எண்கள் இருக்கிறது. அதுலயே நல்ல எண்களாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அது சரியா அதை வைத்து கூடுதலாக ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பலன் நடந்து கொண்டிருக்கும். அது நற்பலனோ அல்லது தொந்தரவோ. அதை விட ஒரு நற்பலன், இப்ப தொந்தரவுல இருக்கிறீங்கன்னா அதை விட ஒரு 10% நற்பலன் உங்களுக்கு. நல்ல எண்களை நீங்கள் எண் மூலமாக அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் சில விஷயங்களை அனுபவிக்க முடியும், நல்லதை அடைய முடியும். ஏற்கனவே சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸ் தங்கல, நல்ல வருமானம் வருது, பட் சேவிங்ஸ் எதையும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூடுதல் 10-20% போனஸ் பாயிண்ட் போல நல்ல விஷயங்கள் உங்களோட குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், எல்லா விஷயத்திலும் நீங்கள் அனுபவிக்க அந்த நல்ல எண்களை நீங்கள் திருத்தி அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 13ஆம் நம்பர் 13, இதை பத்தி நான் கண்டிப்பா உங்களோட சொல்லி ஆகணும். 13 என்பது என்னன்னா ஒரு கூட்டு சார்ந்த விஷயங்களுக்கு, கூட்டு பிசினஸ்க்கு 13 வருது, அவங்க வேணும் வைக்கப்படுறது தெரியாம அமைஞ்சிருக்குதுன்னா அது ஓரளவுக்கு செட் ஆயிடும். 13ங்கிறது கூட்டாக இருந்து செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுங்க.
இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா ராகுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த 13 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஏன்னா அதையும் கூட்டுங்க. 1 + 3 4. ராகுவோட ஆதிக்கம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் அந்த 13 வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வேலை செய்யாது. இப்ப 12 இருக்கு. குரு குரு யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் 12 வேலை செய்யும். மற்றவர்களுக்கு வேலை குறைவாகத்தான் செய்யும். இப்ப 13ஆம் நம்பருக்கு 12 வேலை செய்யுமான்னா வேலை செய்யாது. 12க்கு 13 வேலை செய்யுமான்னா செய்யாது. அப்ப அந்த ஜாதகர் எந்த தேதியில் பிறந்திருக்கிறார், அவருக்கு எந்த எண் சரியாக பொருந்தும் என்பதை பொறுத்து தான் அவருக்கு செல்போன் நம்பர், வண்டி வாகன எண்கள், மற்ற எண்கள் எங்கெல்லாம் வருது, அந்த ஏடிஎம் பின் நம்பர், பாஸ்வேர்டு எங்கெல்லாம் நம்பர் பயன்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் சரியா பொருத்திக்கணும். ஸோ உங்க ஜாதகத்தையும் உங்க செல்போன் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்றது ஃப்ரீ தான். பட் நான் செலக்ட் பண்ணி நம்பர் உங்களுக்கு சொல்றேன்ல, நீங்க வாங்கிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க பே பண்ணணும். சர்வீஸ் சார்ஜ் உண்டு. பட் உங்க நம்பர் நல்லா இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். அது ஃப்ரீ தான். எனக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் அனுப்பியோ நீங்க தாராளமா கேட்டு. சரி, அப்போ அந்த 13 என்பது தனிப்பட்ட நபருக்கு சிறப்பு இல்லை. இன்னொரு எண் 17ன்னு ஒரு நம்பர், 17 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுங்க. 17 அது கூட்டினா 8. பலர் 8ன்னா கொஞ்சம் பயப்படுவார்கள். சில 8ஆம் கூட்டு தொகையில் வரக்கூடிய சில 8 ஒண்ணும் பண்ணாது. சோ எந்த 2 இலக்கத்தால் 2 டிஜிட்டினால் 8 உருவாகிறது என்பதை பார்க்கலாம். அப்போ 1 7ங்கிறது இதனால் வரக்கூடிய 8 சிறப்பு இல்லை. அது 71ன்னு திருப்பி போடுங்க, அதனாலும் சிறப்பு இல்லை. இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் சிலது பாருங்க. இப்போ 64 நல்ல எண்கள் அப்படின்னு எடுத்து, ஆனா சில பேருக்கு அந்த 6 4 ஒத்து வராது. அப்ப அவங்க அதை பயன்படுத்தக்கூடாது. யூடியூப்ல என்னுடைய சேனல்லையும் சரி மற்ற சேனலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேர் சில எண்களை நல்ல எண்கள் சொல்லியிருப்பாங்க. அதை உடனே பார்த்துட்டு போய் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்க சுய ஜாதகப்படி அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்க, உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. பழைய நபர்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்காதவர்கள் என்ன பண்ணலாம், பிறந்த தேதி நேரம் விவரம் உங்ககிட்ட இருக்கும். அதை என்கிட்ட கொடுத்து ஜாதகம் கணிச்சுக்கலாம். இல்ல பிறந்த தேதி விவரமும் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகம் அல்லது உங்கள் மனைவி அல்லது கணவர் அப்படின்னு பட்சத்தில் அவங்க ஜாதக அமைப்பும் குழந்தைகளுடைய ஜாதக அமைப்பு வைத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நீங்க என்ன ஜாப், இப்போ பெண்களாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல பிசினஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதற்கேற்ப எண்கள் இருக்குது, நல்ல எண்கள். இப்ப ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்க ஒரு பிசினஸ் சுயமா செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்து நல்ல செல்போன் நம்பர் இது போல எண்களை எல்லாம் நீங்க அமைக்கும் போது இன்னும் கூடுதல் பலங்க. இதெல்லாம் கண்கூடாக என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல பல பேர் பார்த்து அனுபவித்து வருகிறார்கள். கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த ஜோதிட துறையிலும் எண்கணித துறையிலும் சிறப்பாக பணியாற்றி பலருக்கு இந்த விஷயங்களை செய்து கொண்டு வருகிறேன். எனவே உங்களுடைய செல்போன் நம்பரையோ வண்டி வாகன எண்ணையோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய நம்பர் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ. பட் சரி இல்லாத பட்சத்துல புதிய நம்பர் நீங்க வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் அப்படிங்கிறத தகவல் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நேயர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். பல விஷயங்கள் இந்த சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கின்றன. நான் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜோதிட துறையில் எண்கணித துறையில் சேவையாற்றி கொண்டு வருகிறேன். பலர் என் மூலமாக ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள்.